நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை, தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை, ஜெபம் பண்ணி இந்த விழாவை ஆரம்பிக்க போகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தி அவர்களுடைய 50வது பிறந்த நாள் விழா. இத்தனை ஆண்டு காலம் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்தினார். ஏசாயாவில் சொல்லியிருக்கிறார், தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே ஒரு தாங்கனை முதிர் வயது மட்டும் உன்னை தாங்கி நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறத எழுதி நின்று எல்லாரும் ஜெபம் செய்து நாம் இந்த விழாவை கர்த்தருடைய பிரசன்னத்தோடு ஆரம்பிப்போம். I request everyone to stand and we are going to have a word of prayer and restore this function. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் அருமையான போதகர் ஜஸ்டின் தீமோத்தி அவர்களுடைய 50 ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட உங்களுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் எங்களுக்கு இடைபடும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே கிரியை செய்து உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் மகிமைப்படும், நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்குள்ள இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிக்க நம்ம எல்லாவற்றையும் கொண்டு செலுத்துகிறோம். மீட்புறம் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் நேசர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. மீண்டும் கொரோனாவுக்கு பிறகு எல்லாரையும் திரும்ப சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ஜேம்ஸ் ஐயாவெல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். வெஸ்லி ஐயா ரொம்ப சந்தோஷம். மனோரஞ்சன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வாழ்த்து வரவேற்கிறோம். விசேஷமாக நம்முடைய மத்தியில் பிஷப் மார்க்கெட் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்க்குறது. நாங்கள்லாம் பாடுறதுக்கு ஒரு மனுஷன் காரணமாக இருக்கிறாருன்னு அவர் இவர் தான்.
ஏன்னா இன்னைக்கு வேணா இவ்வளவு உயரமா வாழ்ந்துருக்கலாம். அன்னைக்கு இவரை பார்த்து தான் பாடவே ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அவர் முன்னாடி பாட சொல்லும் பொழுது ஒரு மாதிரியா தான் இருக்கு. சாரி மாஸ்டர், அவ்வளவு பெரிய பாடல்கள் கிடையாது. ஏதோ கத்தர் கொடுத்த ராகத்தில் பாடிட்டு இருக்கோம். பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவனை தொழுதேத்து என்கிற பாடலை நாம் பாடி தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமன் தோன்றி ஒளியார். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமன் தோன்றி ஒளியாக. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமன் தோன்றி உரிமை பாராட்டும் முற்றும் இருமையினால்
பொத்த மாட்டேது. ஏன்னா அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இங்க இருக்கிற மனோகர் அன்பராஜன் எல்லாம் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரயில்வேல நான் தெருவில் ஓடி ஆடி விளையாடுற காலத்துல பார்க்குறாங்க. நான் என்னமோ எனக்கு பாடிட்டு இருக்கிறேன்றது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா எனக்கு பள்ளிக்கூடத்துல பேரே மாட்டு நாக்கான் தான் பேரு. ஏன்னா என் நாக்கு நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தது. இப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எங்க அம்மா கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுருக்கேன். ஏன் எனக்கு நாக்கை வெளியே வச்சு பெத்தீங்க அப்படின்லாம் சண்டை போட்டுருக்கேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, நீ பொருத்தனை பண்ணு, நான் எங்க போனாலும் உங்களை பத்தி தான் பேசுவேன், எங்க போனாலும் உங்களை பத்தி தான் பாடுவேன், எனக்கு நாக்கு மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா நான் அதுதான் செய்வேன், பொருத்தனை பண்ணினாங்க. அப்படிதான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பாட வச்சாரு, பேச வச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் ஊழியமும் செய்ய வச்சுட்டு மறவாமல் நினைத்தீரையா. எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. பசங்க ஜஸ்டின் தீமோத்தி வந்து எங்களுக்கு ஏரியா பாஸ்டராக இருந்தாங்க. பொன்மலைப்பட்டி திருநகர் சர்ச்சை ஆரம்பிச்சதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு பொன்மலை ஏரியா அவங்க வந்து இருந்தாங்க. எங்கள் வாலிப வயசுல எங்களை கைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்கள் வாலிபர்கள் தான், ஆனால் 50 வயது வாலிபர்கள். ஆமாம், நல்லா கைட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு கிஃப்டட் பர்சன். ஆண்டவர் அவர்களை உலகெங்கிலும் பல நாடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருப்பது தேவனுடைய அளவில்லாத கிருபை என்று சொல்ல முடியும். அநேக காரியங்களை நான் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிறேன். இன்றைக்கு இந்த 50வது ஆண்டு விழாவில் அவங்கள வாழ்த்துறதும் அவங்கள கர்த்தர் அவங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைக்கும் போது கர்த்தர் செய்த ஒரு நல்ல தருணமாக நினைக்கிறோம். ஆமே, நமக்கு அப்படிதான். நான் இன்னும் ஒரு 4 வருஷத்துல 50வது ஆண்டு விழா கொண்டாட போறேன். அப்போ இன்னும் ஆண்டவர் நன்றி செலுத்த நான் ரெடியா இருக்கிறேன். மறவாமல் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கும் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். என்னை நினைத்தவரே, என் அன்பு கூறுகிறவரே, உமக்கு நன்றி. பாடலாமா? நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எதிரேச நீரானையா, இதுவரை உதவினீரே. எதிரேச நீரானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எத்தனையோ பலவீன நேரங்கள்ல ஆண்டவர் அழகா நடத்தினார். ஆண்டவர் சொல்லுவோம் 2020
2020 வரைக்கும் பல கட்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தான் என்னை பத்தி தெரியும். அதாவது என்ன யாருன்னு தெரியும், ஆனா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்க பாக்குற மாதிரி என்ன ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது, ரொம்ப வீக்கான ஆளு. கிட்டத்தட்ட 17 சர்ஜரி பண்ணிருக்காங்க. எத்தனை சர்ஜரி? 17 சர்ஜரி. 17 தடவை ஸ்பைனல் பண்ணிருக்காங்க. கடைசியா நவம்பர் 7ஆம் தேதி நடந்த சர்ஜரியில இந்த லெஃப்ட் கிட்னில இருந்து 35 கல்லுக்கு மேல எடுத்தாங்க. 35 கல், ஒரே ஆபரேஷன் 6 மணி நேரம். 2021 கூட நுழையும் பொழுது என் 2 கிட்னிலையும் ஒரு கல்லுமே இல்லை. கத்தர் விடுதலை கொடுத்தாங்க, சுகத்தை கொடுத்தாங்க. இப்ப இந்த வரியை பாடும் பொழுது எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், அதான் நான் ஞாபகம் வருது. எவ்வளவோ பலவீன நேரங்கள் கத்தர் நம்மளை பாதுகாத்தாரு. எத்தனை பேர் பைபாஸ் பண்ணோம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. கத்தர் ஜீவனை தக்க வைத்திருக்கிறார். ஆமென். பலவீன நேரங்களில் எனக்கு பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தேவுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் எத்தனையோ நேரங்கள்ல பலனை தந்து தாங்கி இருக்கிறார். யாக்கோபுக்கு எப்படி ஒரு தலை சாய்க்கும் கல்லா இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் பாஸ்டர் ஜஸ்டினுக்கு அப்படிதான் இருந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை உற்சாகமா பாடி கடைசியா ஆராதித்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் கடந்து போக போறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பாடலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா.
சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் இவரை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் எல்லாரும் சத்தமாக ஒரே குரலாக இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல், வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் எழுதுங்க. ஒரே ஒரு பல்லவியை மட்டும் பாடி கர்த்தரை கனப்படுத்து. நான் பாடும் பாடலின் காரணம். இவ்வளவு நேரம் பாடினோம், இதுக்கெல்லாம் அவர் தானே காரணம். இவ்வளவு நாள் நடத்தினாரே, இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். என் வாயில் துதியை உண்டாக்கினதற்கு காரணமே அவர் தான். எனக்கு ஜீவன் இருப்பதற்கு காரணம் அவர் தான். மூச்சை கொடுத்ததுக்கு காரணம் அவர் தான். எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்கு காரணம் அவர் தான். நல்ல ஊழியத்தை கொடுத்ததுக்கு காரணம் அவர் தான். என்னை பேச வச்சது அவர் தான். பாட வச்சது அவர் தான். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சந்தங்களை சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையான என்னை என்றும் மறவாதவர். நாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் தேவை. நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உங்களின் மாறாண்மை மறவேலையா. நீ உமக்கே, கனம் உமக்கே, புகழும் தேவை. துதி உமக்கே, ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒருமுறை கூட இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் அருமையான ரெவரண்ட் ஜஸ்டின் தீமோத்தி அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவரை பொழுதும் பாஸ்டர் ராஜா சிங். ஓகே, பாஸ்டர் ராஜா சிங் இன் இங்கிலீஷ். பாஸ்டர் ராஜா சிங் அவர்கள் சங்கீதம் 34 நமக்காக வாசிக்க நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் ராஜா சிங். சங்கீதம் 34வது சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவன் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்,
நாம் ஒருமித்தோட நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவுள்ள சிங்கக்குட்டிகள் தாச்சடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலக்கி நன்மை செய், சமாதானத்தை தேடி அது தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. தீமை செயலுடைய பெயரை பூமி ராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவனை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதையாய் என்னென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு விழுந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கடங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியிருந்தோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம், கவனிக்க இருக்கிறோம். விஷுவலுக்கு ஆடியோருக்கு எல்லாமே இருக்கு நமக்கு. அதனால் இப்பொழுதும் ஜஸ்டின் தீமோத்தி அவர்கள் 50 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் அவர்களை வாழ்த்துவதற்காக ஒரு சில ஊழியர்கள் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். முதலாவதாக ரெவரண்ட் ராபர்ட் பிராங்க்லின் ஒய்யகொண்டான் திருமலையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் வந்து எல்லாரும் ரத்தன சுருக்கமாக வாழ்த்துவார்கள் நான் நம்புகிறேன். நல்லவர் அவர் அறிவியாள பிஷப்பார் உயர் திரு மரியாதைக்குரிய ஆயர்களுக்கும் மூத்த போதர்களுக்கும் சக போதர்களுக்கும் கிறிஸ்திய நாமத்தாலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியாள பாஸ்டர் அவர்கள் ஜஸ்டின் தீமோத்தி அவருடைய 50வது பிறந்த நாளில் ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று ஃபோனில் கேட்டப்ப லட்சியா அவர் 50 வயசு தான், நம்ம 57 வயசு, அதனால வாழ்த்த வயது இருக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு 16 வருடங்களாக வைகுண்டம் திருமலை பகுதியிலே அங்கே ஒரு சர்ச் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் அந்த ஒரு 16 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு அறிமுகமானார்கள் அந்த ஏரியாவில். ஆமே எப்ரேசர் பாஸ்டர் சொன்னது
எனக்கு இப்ப மீண்டும் சொல்வதற்கு ஞாபகம் வருது. நாக்கு வெளியே ஆண்டவர் வந்து மோசே சொன்னான், சிக்குவாயும் வந்த புத்தியது என்னைய கூப்பிடுகிறது. அதே மாதிரி இவரு நாக்கு வெளியே தெரிவித்தவரை ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு பெரிய பாடகராய் வர்ஷிப்பராய் அதை பயன்படுத்தினார். அவே நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் இல்லைங்களா? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையும் அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு சேர்த்துக் கொள்வார். இந்த பாஸ்டருக்கார அவன் இவரோட தூரத்தில் ரசிக்கிறார். பிரைஸ் காட். அவன் ஹalleluya. பிரைஸ் காட். ஆமா பாஸ்டர். ஆன்சர். பிரைஸ் காட். இவர் சினிமாவுக்கு போயிருந்தாலும் அங்க ஜொலிச்சிருப்பார். இவர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு போயிருந்தாலும் அங்க ஜொலிச்சிருப்பார். இவர் அரசியலுக்கு போயிருந்தாலும் அங்க ஜொலிச்சிருப்பார். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ என்கிட்ட வாய், இங்கே வா. இப்படிப்பட்ட ஆட்களை எனக்கு தேவை. இந்த ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். 6 நூற்றாண்டுகளாய் இந்த பூமியிலே தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன் அருமையான பாஸ்டரை மகனை அற்புதமாய் வழிநடத்தின கிருபைக்காய் நாம் ஆண்டவருக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துவோம். இந்த 6 நூற்றாண்டுல 4 நூற்றாண்டுக்கு மேலாய் கர்த்தருக்காக உழைத்திருப்பான். அவன் டைனமிக் பர்சன். உங்களை முகஸ்துதிக்காக நான் சொல்ல பாஸ்டர், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் எழுப்பி பிரகாசிப்பது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அது மிகுந்த பெருமை. ஆகவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆமென். கர்த்தர் இன்னும் உயர்த்துவாராக. ஆமென். பிரைஸ் காட். நம்ம நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 9:11 எல்லானே உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். அது எல்லானே என்று யாருக்கு பார்த்தா ஞானம். ஞானம் ஆயுசு நாட்கள் பெருகும், விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஞானம் யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 கொரிந்தியர் 1:31 படி இயேசுவே தேவனால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம் பெற்றிருக்கிறார். ஆமென். நாம் சேவிக்கிற தேவன், ஆமென், நாம் வணங்குகிற தேவன், நம்ம ரட்சித்த தேவன், ஆமென், நம்ம யாருக்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நல்ல தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அருமையான தேவ ஊழியரை ஜஸ்டின் தீமோத்தி அவர்களை தொடர்ந்து வாழ வைப்பாராக. நீங்கள் நீடித்த நாள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று இங்க இருக்கிற அனைவர் சார்பில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்ப தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கொஞ்சம் பிஷப் அவர்கள் முன்பாக, பிரபல பாடகருக்கு முன்பாக, பாஸ்டர் ரொம்ப அழகாக பாடுவாங்க, ஒரு கனத்துக்குரிய மனிதர்களுக்கு முன்பாக, என்னோட மூத்தவர்களுக்கு முன்பாக பாஸ்டருடைய வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசுவது வாழ்த்துவதற்கு வயசெல்லாம் ஒருவேளை என் தரம் முடி வெள்ளையா இருக்கிறதுனால ஒருவேளை வாழ்த்த வாங்கன்னு கூப்பிட்டாங்க தெரியல. நான் அவங்க எல்லாருக்கும் சிறியவர். ஒரு சிறிய கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஒரு நல்ல சபையை ஆர்டர் கொடுத்துருக்கிறேன். நான் இங்கே வந்திருப்பதற்கு இன்னும் எனக்கும் பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தி அவர்களுக்கும் என்ன நினைக்கணும்னா, ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாட்களில் குடும்பத்தோடு எங்கள் சபையில் இருந்து எங்களை மகிழ்ச்சியாக்கி எங்கள் சபை உற்சாகப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு ஊழியர். அவர் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாழ்த்தை சொல்ல விரும்புகிறேன். பெரியவர்கள் நல்லவர்கள் வாழ்த்துவார்கள், ஆனால் ஒரு எதிரி வாழ்த்துகிறது ஆச்சரியமான ஒரு காரியம். சவுல் வாழ்த்துகிறார் தாவீதை. அவர் சொல்றார், முதல்ல என் குமாரனாகிய தாவீதை. பாஸ்டர் தீமோத்தி அவர்களை யாரெல்லாம் பகைத்தார்களோ, யாரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களை வாழ்த்தார்கள். குமாரனாகிய தாவீதை பார்த்து சொல்றேன், குமாரன். ஆனால் உங்களுக்குள்ள அவங்க எவ்வளோ பகைமை இருந்தது, அதெல்லாம் மறந்து ஜீவன் தப்பினதற்காக குமாரனாகிய தாவீது. 2வது சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல ஊழியம் செய்கிறவர்கள் அவருடைய போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. இந்த நாளில சவுல் வாயிலிருந்து வந்த வார்த்தை,
என் குமாரனாகிய தாவீதே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மூன்றாவது வார்த்தை, நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் செய்திராத, இதுவரைக்கும் பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நான்காவதாக, மேன்மேலும் நீங்கள் பலப்படுவீர்கள். உங்கள் ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் நீங்கள் மேன்மேலும் பலப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதாவாகிய குமாரனாகிய பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஜீசஸ். இந்த நேரத்தில் அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தேயு அவங்களுடைய இந்த 50வது வருட இந்த பிறந்த நாளில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் இந்த நாட்களை நினச்சி பார்க்கணும். அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை தேவ சமூகத்தில் சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறது என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கையாகவும் கொடுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாஸ்டருக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த சில வார்த்தைகள், ஏசாயாவுடைய புஸ்தகம் 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில விலகும், ஆனா தேவனுடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில விலகாது. அந்த கிருபையினால்தான் இந்த 50வது ஆண்டு விழாவை, இந்த 50வது நாள் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு கிருபையை அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, அவங்க வீட்டுல இது யார் விரும்பினாங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த காரியத்துல பங்கெடுத்து செய்யறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஏரியாவில் நாங்கள் குடியிருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளார இந்த நாட்களையும் அடிக்கடி பாஸ்டர் எங்களுடைய சபைக்கு வருவாங்க. எங்களுடைய சபைக்கு வந்து அவங்க எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. நான் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க. அங்க இன்னும் வேதம் சொல்லுகிறது, அருமையான பாஸ்டருடைய பிள்ளைகளையும் கூட எல்லாரையும் கூட இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டு இன்னும் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். என்னால் உண்டாகும் அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரத்தையும் அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. இன்னும் பல வருஷங்கள் தேவனுடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமா, இன்னும் அவங்களுக்கு பெரிய ட்ரீம், பெரிய அந்த திட்டங்கள், பெரிய நோக்கம், பெரிய தரிசனங்கள் எல்லாமே இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில. அதெல்லாம் நிறைவேறும்படி கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Thank you. இன்னும் ஒரு சில ஊழியர்கள் அருமையான ஊழியரை வாழ்த்து இருக்கிறாங்க. பிஷப் சேத் மேத்யூஸ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து அருமையான ஜஸ்டின் தீமோத்தேயு அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு கூட அழைக்கிறேன்.
பிஷப் சிர் மேத்யூஸ். கடந்த நாட்களிலே அமெரிக்கா தேசத்திலே பதவியேற்றுக்கொண்ட ஜோ பைடன் ஐயா அவர்கள், அவருக்கு வயது 78. அதை நினைக்கும் பொழுது சிலர் வயதாகும் பொழுது கவலைப்படுவதை நினைத்து நான் கவலைப்படுவது உண்டு. மோசே 90ஆம் சங்கீதத்திலே அவர் எழுதிவிட்டார் 70 அல்லது 80 என்று. ஆனால் அவர் வாழ்ந்தது 120. நான் உங்களை மனதார பாஸ்டர் ஐயா ஆசீர்வதிக்கிறேன். என்னவென்று சொன்னால் நீங்களும் 120 வருஷம் வாழலாம். ஆமென். உங்களுடைய குடும்பமும் வாழும். எல்லாரும் 100 வருஷம் சொல்வாங்க. அவர் வாழ்ந்தார் அல்லவா, ஜெபித்தவர். நீங்களும் வாழணும். அதனுடைய மேன்மை ஆசீர்வாதமாக இருக்கும். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவர் உங்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த, அருமையான பாஸ்டர், ஒரு பாஸ்டருடைய மகன், உங்களுடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை உங்கள் தகப்பனுடைய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 7ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை 4 காரியம் சொல்லுகிறேன். உடன்படிக்கையை காத்துக்கொள்வார். ஆண்டவர் உங்கள் மீது அன்பாய் இருப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை பெருக பண்ணுவார். God bless you. Happy birthday, Pastor. Thank you, Pastor. Thank you so much. தேவகுமாரா தேவகுமாரா வாழ்த்த வந்திருங்க. நாங்கள் ஐபிஏ சர்ச்சில் இருந்தப்போ மன்னார்புரத்தில் அப்போ நடத்திட்டு இருந்தோம். அப்போ ரோட்டு நடுவில் கொடுக்கால ஸ்டேஜெல்லாம் போட்டு அப்பையிலிருந்தே இவருடைய ஃபேனாக மாறிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லியிருந்த மேடையில், ஐயா பாடின அந்த பாட்டை சில பேர் பாடியிருக்கிறாங்க, ஆனால் ஒழுங்காக பாடலை. உண்மையை சொல்லிடணும், ஒழுங்காக பாடலை, வார்த்தையை மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு யார் கொடுத்த வார்த்தையோ எடுத்து போட்டு நல்லா அழகாக தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் வந்து இதுதான். ஒரிஜினல் இவங்க தான், ஒரிஜினல் இவர் தான். அந்த பாட்டை ஒரிஜினலாக கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு சிறப்பான இடத்தை இந்த நாளில் அன்பு மகன் ஜஸ்டின் திமத்தி அவருடைய கோல்டன் ஜூப்ளியில் எனக்கு கிடைச்சதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு வார்த்தை வராது, ஏன்னா வல்லவர்களுக்கு இருக்கிறீங்க. இருந்தாலும் ஜாஸ்வா எப்பவுமே நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு எதிர்பார்ப்பாரு. மகன் ஜஸ்டினும் ஒரு பாட்டோட தோங்குங்கன்னு சொன்னார். நான் யோபு 10:20 வசனத்தில் என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, இது ஒரு வசனம், இது ஒரு ஜெபம். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ அப்படின்றது ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரை 140 வருஷம் வரைக்கும் வாழ வைக்கிறார். எப்பன்னா 3 மகளுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு வாழ வைக்கிறேன். இந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு பாருங்க. நீங்க போய் வீட்டில் படிச்சு பாருங்க. 10:20 என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, அவ்வளவுதான். இது ஒரு ஜெபம்னு ஆண்டவர் நம்பி இவர் இப்படிதான் புலம்புறாரு அப்படின்னு 3 குமார்த்திகளும் ரொம்ப சீக்கிரமா, அவங்கள போல தேசத்துல யாரும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் 140 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறவர் நம்மளும் துதிச்சு அவருக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவோம். ஆமென். இது யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினி, உன் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது. ஆராதனை 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 ஆராதனை
கிடைச்சிருக்கு. அதனால அப்படி கையை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. 3 குமார்த்திகளுக்கும் வாழ்க்கப்பட்ட பிற்பாடு ரொம்ப காலம் நெடுநாள் இருந்தாராம். அதனால ஜஸ்டின் அவர்கள் 3 குமார்த்திகளுக்கும் கல்யாணம் பண்ணி ரொம்ப காலம் இருக்கிற அளவு நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாட போறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாஹ், தயவை பாராட்டி ஜீவனை தந்ததும் அல்லாஹ், தயவை பாராட்டி மரபைப்பு என் ஆவியை காப்பாற்று. ஆராதனை ஆராதனை எல்லாரும் பாட்டீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல முடிச்சிருங்க. சில பேர் பாட்டீங்க எனக்கு பாட்டு தெரியாதுன்றீங்க. பாடுறவன் யாரோ வாயசிக்கிறவன் தான் ஹீரோ. சும்மா தெரிஞ்ச மாதிரி பாட வேண்டியது. ஆமா, எங்களை தானே போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? சரி, இந்த முறை 1 2 3 ஆராதனை கடுகட்டு முகத்தை வச்சிருப்பாங்க. அவன் எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரிச்சு ஆமே. ஏன்னா நாட்கள் கொஞ்சம் அல்லவோ அப்படின்னா கர்த்தர் பாருங்க, ஜூப்ளி ஆண்டவர் லேவியனுக்கு மட்டும் 7 வருஷங்களா கூட்டிட்டு வர்றாரு. 7 49. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு 7 வருஷத்தையும் கூட்டிகிட்டே வர்றாரு. அது 49 7 முடியுதுல்ல. அவர் எப்பவுமே 7 மன்னிக்கிறவர் இல்லை. அதனால இதை மட்டும் ஜூபிலி ஆண்டு கொண்டாட சொன்னார். அப்ப 50வது வருஷம் வந்தா தேசத்துக்கே விடுதலை கொடுக்கிற அளவு ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் வாங்கிடுவான் விடுதலை. 50வது வருஷம் யூபிலி வருஷம் தேசத்துக்கே விடுதலை சொல்ற அளவு மகன் ஜஸ்டின் ஆயிடுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு ஊழியக்காரர் வந்திருக்கிறோம். ஆராதனை ஜீவன் தந்ததும் அல்லாஹ், தயவை பாராட்டி ஜீவன் தந்ததும் அல்லாஹ், தயவை பாராட்டி பரமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. ஜூபிலி ஆண்டு உங்களுக்கு தெரியும். 7 வருஷம் ஆமா தான் கிரவுன் ஜூபிலி. 25 வருஷம் சில்வர் ஜூபிலி. 50 வருஷம் கோல்டன் ஜூபிலி. 80 வருஷம் கிரவுன் ஆஃப் லைஃப். அதுக்குள்ள ஆண்டவர் நம்மளை பல மடங்கு ஆசீர்வதிச்சு. இதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. 7 வருஷம் முடியும் போது தாவீதை ஆண்டவர் விடுதலையாக்கினார் எப்ரோனிலிருந்து. 14 வருஷம் முடியும் போது யோசேப்பை விடுதலையாக்கினார். 21வது வருஷம் வந்துட்டோம். நம்மளை விடுதலையாக்க மாட்டாரா? இது 21வது வருஷத்துல அப்ப இவ்வளவு சோகமா முகத்தை வச்சிருந்தா எப்படி? அதனால இது 21வது வருஷம் 3-7. ஆமென். எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல படிங்க. 2ஆம் மாதம் 1 தேதியில புருஷனுடைய தலையெல்லாம் எண்ணுன்னு இருக்கு. எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்துல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் போதும். 2ஆம் மாதம் 1 தேதியில சபையில் இருக்கிற புருஷன் தலையெல்லாம் எண்ணுன்ற. அப்ப ஆண்டவர் என்ற நாள்லயே இவர் பிறந்திருக்கிறார். அப்ப 50வது நாள்ல அவரை எண்ணியில வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். அதனால அடுத்த 7 வருஷத்துல ஒரு விடுதலை, 14 வருஷத்துல முழு விடுதலை. தேசமெல்லாம் உங்க பாட்டும் செய்தியும் ஜனங்களுக்கு போய் சேரும். நான் நம்புற சகரியா 8:4 கிழவனாகி கையில கோலை பிடிச்சு நடக்கிற வயசு வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஜஸ்டின் திமோத்தி அவர்களுக்காக 2 கையை விரிச்சு நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா?
பாட்டிலேயே வரவேற்கிறோம்னு நினச்சி எங்கள் ஆஸ்தான குருவை பாட்டில் வரவேற்கலன்னா எங்காலும் சொதப்புறான் பாருங்க. சரி, அந்த காலை கொடுத்துருங்க. Pastor சொன்னது போல I will sing just one stanza of that song. Same song. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? Everybody. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? இசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க காணிக்கை வந்தால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? இசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. வாழ்வில் மெல்ல இன்பம் பெருகுதையா. உம் இன்பம் நாமம் சொல்ல சொல்ல. Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் 2 குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். பேதுரு கேட்டார், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன் பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், 100 அத்தனையாக சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய் தகப்பன் எல்லாரையும் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ நம்ம ஒவ்வொரு பின்னணிகளில் ஜாதிகளிலே வெவ்வேறு பேக்ரவுண்டில் கல்ச்சரில் வெவ்வேறு சிட்டிஸில் நம்ம பிறந்திருந்தா கூட நமக்கு 2 குடும்பம் இருக்குது. ஒன்று நம்முடைய சொந்த குடும்பம், அப்பா அம்மா இல்லை மனைவி பிள்ளைங்க, அது ஒரு குடும்பம், ஃபிசிக்கல் ஃபேமிலி. இன்னொரு குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ஸோ தோ we belong to different cities and cultures, we all are one family here. That's why we are here to celebrate the birthday of Pastor Justin. அவர் நம்ம கூட பிறந்திருக்க மாட்டோம், இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய குடும்பத்தில் அவர் ஒரு மகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு அண்ணனாக இல்லை தம்பியா, உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவரை கூப்பிட்டுக்கலாம், சித்தப்பா பெரியப்பா எப்படி வேணாலும். நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி. நிறைய நேரத்தில் we Christians we forget this. We Christians we forget this. Especially pastors நம்ம என்ன நினைக்கிறோம், நாம நடத்துகிற சர்ச் தான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா காங்கிரிகேஷனும் we belong to one another. We belong to one another. You are not alone. I am not alone. You are not alone. God has given us a big family. Hallelujah. எத்தனை pastors நீங்க வந்திருக்கிறீங்க. Bishops are here. Bishop St. Matthew he's here. Kennedy is here. A lot of pastors from Bangalore, George and Ebenezer Andrew George. Am I right? Ebenezer Andrew George and Armyan Ayya Wesley இருக்கிறாங்க. So many people of God, friends and relatives. This is a very happy moment. It's a wonderful occasion. God's presence is here. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நம்ம வாழ்த்த மாத்திரம், it's not a birthday party and celebration. We are here in the presence of God to bless our dear brother, Pastor Justin. Hallelujah.
wonderful man of God. ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு யங் டேஸ்லேருந்து ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் பியூலா அண்ட் 3 குட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்கும்போதுலேருந்து அதுக்கெல்லாம் தெரியும். அது மாத்திரமல்ல, they attend my church and they are great support to us. எங்களுடைய சர்ச்சில் they do a lead role and support us, back us up, and very loving family. ரொம்ப ஒரு அன்பான ஒரு குடும்பம். நல்ல ஒரு தேவ மனிதர், நல்ல பாடுவார், வர்ஷிப் லீட் பண்ணுவார், நல்லா ப்ரீச் பண்ணுவார். இந்த நாட்களில் சமீப நாட்களில் நான் வெளியே எங்கேயாவது போகும்போது பாஸ்டர் ஜஸ்டின் டேக் கேர் ஆஃப் மை சர்ச், ப்ரீச் ஃபார் மீ அப்படின்னு சொன்னால் இல் கிவ் அ வண்டர்ஃபுல் மெசேஜ், என்கரேஜ் த பீப்புள். இந்த காலத்தில் அப்படி யாரையும் நம்பி கொடுக்க முடியாத பொருட்கள்லாம் பாஸ்டர்ஸுக்கு தெரியும். திரும்பி வரும்போது சர்ச்சாக இருக்காது. ஒருத்தர் உண்மையாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பாஸ்டருக்கு கொடுத்துட்டு போனேன். அவர் ஜேக்கப்னா அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா, எத்தனை அவருடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்னு பேசுகிற பின்னாடி பாஸ்டர் உங்களை சொல்லி திட்டு எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப வருமா, அவரை கூப்பிடாதீங்க. எனக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் கூப்பிடவே இல்லை அவர். ஸோ நம்பி ஒருத்தட்ட புல்பிட் கொடுக்க முடியாது. We need pastors who can feel that the church is your family and my family. This is God's family. Hallelujah. God's kingdom. We all are working for the King of Kings and the Lord of Lords. This is God's kingdom. Hallelujah. நம்ம எல்லாருமே ஒன்றாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். Of course different namesல கேட்டலாம். அதில் Pastor Justin is playing a very good role. So far he played a wonderful role. He encouraged many people. எப்போ பார்த்தாலும் இந்த கொரோனாவனால தான் அவர் இங்கே பார்க்க முடியல. அந்த பர்த்டே கூட அவருக்கு எடுத்துக்க மாட்டார். அமெரிக்காவில் இருப்பார், இல்லை அங்கே யூரோப்பில் இருப்பார், மலேசியாவில் இருப்பார், சிங்க எங்கேயாவது இருப்பார். அந்த மாதிரி உலகம் சுற்று வாலிபனவர். அந்த மாதிரி ஆண்டவருக்காக ஒரு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார். So I know time is running out and a lot of people are here to share something and blessing. And he asked me to sing one song, Great is Thy Faithfulness. This is a very beautiful song. Hallelujah. When you call David, you poured out the anointing oil over his life, oh God. And Lord, when time passed, you poured out the oil again the second time in his life, Lord. When the third phase of his life came, you poured the oil again in his life, Lord. மூன்று விசை தாவீதுடைய வாழ்க்கையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. ஹalleluya. முதல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து காடுகளுக்குள்ளே திரிந்து கொண்டிருந்தான். இரண்டாவது முறை அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது யூதா கோத்திரத்துக்கு அவன் ராஜாவானான் ஆண்டவரே. மூன்றாவது முறை அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது hallelujah, there was a full-fledged blessing from the throne of grace. தேவனுடைய அபிஷேகம் பரிபூர்ணமாய் அவன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்திற்கும் அவன் ராஜாவானான். உலகமெங்கும் அவனுடைய பெயர் அறியப்பட்டது ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில 50வது வயதை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் Lord, I pray and we unite our hearts and we pray, Lord, pour out your anointing
anointing for this 50th birthday, oh God. Hallelujah. இதுவரைக்கும் இருந்த அபிஷேகம் அல்ல ஆண்டவரே, இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இந்த வயதிலே, இனி வருகிற ஆண்டிலே, இனி வருகிற நாட்களிலே என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டுமோ, எங்க டிராவல் பண்ணணுமோ, எங்க நிக்கணுமோ, எங்க பிரீச் பண்ணணுமோ, எல்லாவற்றுக்கும் வேண்டிய பன்மடங்கு அபிஷேகம் இந்த ராத்திரி வேளையிலே அவர் மீது வருவதாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Holy Spirit, come upon him, touch upon him, oh God, bless him mightily, oh God. Let the oil anointing come upon him right now, oh Master. Take him in your hand, Lord. Bless him, take him all over the world. Let miracles happen, signs and wonders happen, supernatural breakthroughs and miracles happen through his ministry, oh God. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதத்தை நீர் செய்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு பவுலில் இன்னைக்கு நாங்க தான் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளினாலே நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஜஸ்டினுடைய கைகளினாலே அவர் செல்லுமிடமெல்லாம் அற்புதம் நடப்பதாக. அவருடைய ஆடையை தொடுகிறவர்கள் சுகமாவார்களாக, நிழல் படுகிறவர்கள் சுகமாவார்களாக. Lord, we don't want to do a dead ministry, oh God. We don't want to be, Lord God, ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஊழியக்காரர்களை இருக்க வேண்டாம் கர்த்தாவே. Lord, use it mightily in your hand, oh God. Let your glory be revealed. Let your healing power be revealed. Let the power of deliverance of Jesus be revealed through him and through his ministry and through his hand, oh God. ஊழியக்காரர்களாய், ஆவிக்குரிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய், அழைக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்களாய், குமாரர்களாய், குமாரத்திகளாய், ராஜாத்திகளாய், ராஜகுமாரர்களாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே let every prosperity, Lord, come in his spirit, soul and body, and make him a great blessing for his family and the family of God. We give you the glory. You deserve the glory and the honor, of God. துதிகன வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருடைய முகங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. விலையேறப்பட்டதான பரிசுத்தவான்கள், கனத்திற்குரிய பாத்திரங்களாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதை நான் பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ற நன்றியை நான் கூறுகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் தூர இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறீங்க. ஐ கிவ் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ வித் ஃபுல் ஹார்ட். ஆமென். நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக நம்முடைய மத்தியில் கர்நாடகா ஸ்டேட்டில் ஃபார்மர் சர்ச் ஆஃப் காட் ஓவர்சீராக இருந்து இந்த நாட்களில் கர்நாடகாவில் அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவருடைய தந்தை பாஸ்டர் எஸ்.ஏ. ஜார்ஜ் அவர்கள் வயது முதிர்ந்த நல்ல அனுபவம் உள்ள ஒரு பெரிய கர்த்தருடைய தாசன். அவருக்கு பின்பதாக அவருடைய குமாரர் பாஸ்டர் எபனேசர் ஆண்ட்ரூ ஜார்ஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். ஃபுல் காஸ்பல் சர்ச் இன் இந்தியா என்கிறதான நல்ல ஒரு திருச்சபையினுடைய லீட் பாஸ்டராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு 5 அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய மனைவி என்னுடைய தங்கை போன்று தங்கை தான் அப்படின்னு நான் வரும்படி சொல்லியிருந்தேன். நான் அன்னைக்கு வர முடியவில்லை. பட் ஐ லவ் திஸ் மேன் ஆஃப் காட் இஸ் வெரி மச் பிகாஸ் என்னை அவர் அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தார். அவரை நான் பார்த்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நாங்களும் ஒருவருக்கு ஒரு ஆவியிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். உங்கள்கிட்ட பழகிட்டாருன்னா நீங்கள் அவர் விட மாட்டீங்க. அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன். ஒரு மேக்னெட் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய பண்பு, அவருடைய பழக்கம், அவருடைய அன்பு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்னை விட்டுட்டு அவர் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உங்களை யாருமே கிட்ட விட மாட்டேன். அவ்வளோ நல்ல ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய தாசன். 2016ஆம் ஆண்டு நான் அமெரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போவதற்கு பாஸ்டர் ஏபி தான் காரணமாக இருந்தார்கள். யாருக்குமே ஈஸியில் வெளிநாட்டு ஊழியத்திற்கு போவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுவது யாருமே இல்லை, அப்படி தானே? ஆனால் பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் அவருடைய சித்தப்பாவுடைய குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி பல வாரங்கள், மாதங்கள் கூட நான் தங்கியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு நிறைந்த கனிவு உள்ள, கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவருடைய மனைவிட கேட்கும்போது என் வீட்டுக்காரர் கோபமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தா ஜாடிக்கேற்ற முடி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோபம் வராது. நல்ல அருமையான தம்பதிகள். இன்றைக்கு நான் அவரை ரொம்ப நாளைக்கு முன்னால் போன வருஷமே நினச்சேன் அந்த பர்த்டேக்கு பாஸ்டர் கூப்பிட்டு ட்ரிச்சில் அநேகருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய வார்த்தை கேட்க வைக்கணும்னு சொல்லி
ஆகவே என்னுடைய அழைப்புக்கு ஏற்று நீங்கள் வந்ததற்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம் பாஸ்டர் ஐபி. தேங்க்யூ ஸோ மச். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் மோர் தென் ஃப்ரெண்ட் டு மீ. நண்பரை காட்டிலும் மிக அதிக அருமையான ஒரு தேவனுடைய தாசர். அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவரை கனவன் விதமாக ஒரு நல்ல பொன்னாடையை நாங்கள் அவர் போர்த்தும்படி நான் ஆசைப்படுகிறேன். பாஸ்டர் ப்ளீஸ் கம். உற்சாகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து சொல்ல போகிறோம். உற்சாகமாக கைவிட்டு Very much, Pastor, for your kind words of introduction and for the love and for the affection shown here towards me. பாஸ்டர், உங்களுடைய கனிவான வார்த்தைகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் வரவேற்புக்கும் மிக்க நன்றி. I'm really humbled and I want to thank you from the bottom of my heart. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். I wish you a happy birthday and God's blessings from my family and from our church, from my wife. And I have one small complaint to go take back with me when I go. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாக, மனைவியின் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போகும்போது ஒரு குறையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை எடுத்துக்கிட்டே போக வேண்டியதாகவும் இருக்குது. You said my wife is like your sister, so that word like I have to carry that with me. என்னுடைய மனைவி உங்களுடைய சகோதரி மாதிரின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் எடுத்து அந்த மாதிரி எடுத்துட்டு போ. And sister, thank you very much for your love and hospitality. Last time when I was here, it was very brief, but we had a wonderful time. சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் போன முறை இங்கே வந்திருந்தப்ப சிறிது நேரம் உங்களோடு இருந்தாலும் உங்களுடைய உபசரிப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் மிக்க நன்றி. And the 3 daughters, very wonderful and fine young ladies who love the Lord and serve the Lord. அவருடைய 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் நல்ல வாலிப பிள்ளைகள். அவர்கள் தேவனை அதிகமாய் நேசித்து தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். Last year I was stranded in Dubai with my 3 children for 7 months. கடந்த ஆண்டு 7 மாதங்கள் துபாயிலே நான் 7 மாதங்கள் இருக்க வேண்டியதாக இருந்தது. Having 2 girls and my little boy, 3 of them, and handling them alone was a challenge. 2 பெண் பிள்ளைகளையும் ஒரு மகனையும் தனியாக இருந்து அவர்களை வழிநடத்துவது, அவர்களை பார்த்துக் கொள்வது என்பது சவாலான ஒன்றாகவே இருந்தது. During those days, Jennifer would come and visit us and play around with our children, and we have had a wonderful time. அந்த சமயங்களிலே ஜெனிஃபர் அவர்கள் வந்து எங்களோடு நேரத்தை செலவிட நாங்கள் நல்ல நேரத்தை நாங்கள் அங்கே செலவிட்டோம். So I want to thank the Lord for all these wonderful moments. தேவனுக்கு இப்படிப்பட்ட நல்ல தருணங்களுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். And I really enjoyed all the pastors and your ministry, your songs. It's really a great joy for me. Thank you very much for ministering to me. I was truly touched, Pastor. Thank you. போதகர்களுடைய அருமையான பாடல்கள், அவருடைய செய்திகள், வாழ்த்துக்கள் மெய்யாகவே என்னை தொட்டது. நான் தேவனுக்குள்ளே களி கூறுகிறேன். As a brother who was leading here said, we all look for the original. I always love to hear from the original writers of the songs. இங்கே இதை எம்சி பண்ற போதகர் அவர்கள் சொன்னார்கள், ஒரிஜினலை கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே அதை நான் விரும்புவேன். I literally grew up under some of the original writers. நான் மெய்யாகவே பாடல்களை எழுதுகிற ஒரு சிலருடைய அவர்களுக்கு கீழேயே வளர்ந்து வந்தேன். Many of you would know புலவர் டேவிட் பொன்னுசாமி. உங்களில் அநேகருக்கு புலவர் டேவிட் பொன்னுசாமி அவர்களை தெரியும். He was our associate pastor with my dad, and every week he used to sing and we used to listen to his songs, and any deviation he will correct us right there. அவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய உடன் ஊழியராக இருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் என்னுடைய சபையிலே பாடுவார்கள். ஏதாவது ஒரு முறை நாங்கள் தவறினால் அதை சரி செய்யவும் செய்வார்கள். So that is inside us. Even today if we hear any song that deviates from the original, we get irritated. அது இன்றைக்கும் எங்களுடைய மனதிலே அப்படியே பதிந்திருக்கிறது.
எப்போதாவது பாடல்களை கேட்கும்போது அது ஒரிஜினல் இருந்து கொஞ்சம் மாற்றம் இருந்தா அது அப்படியே மனதிற்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. Yeah, you can beautify it, but sometimes you change the real meaning, then it really hurts. நீங்க அந்த பாடலை அழகுபடுத்தலாம், ஆனா அதனுடைய அர்த்தத்தையே மாற்றும் போது அது சற்று வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. Today I am privileged to see wonderful two artists here, இன்றைக்கு two writers, இன்றைக்கு gifted people from the Lord. இன்றைக்கு தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட 2 அற்புதமான எழுத்தாளர்களை, தாசர்களை பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And I now understand how Pastor Justin Timothy is anointed and he sings the songs that he sings. இப்பொழுது எனக்கு புரிகிறது பாஸ்டர் ஜஸ்டின் திமோத்தி அவர்கள் எப்படி இவ்வளவு அபிஷேகத்தோடு அருமையாய் பாடுகிறார்கள் என்று. In Karnataka you don't see all these things. கர்நாடகாவில் நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. You may see it, but it's all in Kannada. நீங்க பார்க்கலாம், ஆனா எல்லாம் கன்னடால இருக்கும். But in Tamil Nadu you are truly blessed. ஆனா தமிழ்நாட்டிலே நீங்கள் மிகவும் I ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். thank the Lord for this blessing here in this nation, in this state. இந்த மாநிலத்தில் இருக்கிற தேவ ஆசீர்வாதத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And when Pastor invited me, I was a little bit reluctant because several things going around in my family also. போதகர் அவர்கள் என்னை அழைத்த போது நான் சற்று ஓய்வில்லாமல் பல குடும்பத்தின் பணிகளின் நிமித்தம் இருந்த பொழுதும் கூட 2 weeks back my wife's father went to be with the Lord. 2 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய மனைவியின் தகப்பனார் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். And dealing with that situation is really hard, but at the same time the Lord is taking care. அந்த சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வருவது என்பது மிகவும் கடினமான ஒன்றே, ஆனால் தேவன் எங்களுக்கு மெய்யாகவே உதவி My செய்கிறார். wife is from Salem, you may be wondering who is she. என்னுடைய மனைவி சேலத்தை சார்ந்தவர், நீங்க ஆச்சரியப்படலாம். And Pastor Ephraim is her dad. போதகர் எப்ராஹிம் அவர்கள் தான் என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார். And the Lord has blessed us with 5 children. கர்த்தர் எங்களை 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். And also I went through some health challenges. நானும் ஒரு சில சரீர பிரச்சனைகளினூடாய் கடந்து சென்றேன். For me to even stand here today, it's a miracle of the Lord. இன்றைக்கு நான் இங்கே நிற்பதே தேவனுடைய அற்புதம் தான். Last year I vomited blood and it was more than 1.5 liters. கடந்த வருடத்திலே நான் இரத்த வாந்தி எடுத்தேன், அது கிட்டத்தட்ட 1.5 லிட்டரா இருந்தது. And that reoccurred in the month of December, this last December. அது மீண்டும் கடந்த டிசம்பர் மாதத்திலும் அப்படியே எனக்கு சம்பவித்தது. My hemoglobin dropped to 6.9. என்னுடைய இரத்த அளவுகள் மிகவும் குறைந்து 6.9க்கு வந்தது. And my platelets even now is around 90. Which is supposed to be 150 plus. இன்றைக்கும் என்னுடைய இரத்த செல்கள் 150க்கும் அதிகமாக இருக்க வேண்டியது 90 அந்த அளவில் தான் இருக்கிறது. Through it all, the Lord has strengthened me to come and stand here and give a word of blessings to our dear. ஆனாலும் இவைகளின் மத்தியிலும் தேவன் இந்த இடத்துல வந்து ஆசீர்வாத வார்த்தைகளை போதகர் ஜஸ்டின் அவர்களுக்கு கொடுக்கும்படி தேவன் Lord at all times and his praise shall continuously be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். And last week I went for an endoscopy and the doctor said everything looks okay, and he said the Lord, the God whom you trust, was literally holding your wings. That's what he said. கடந்த வாரத்தில் போய் மருத்துவரை சந்தித்து எண்டோஸ்கோபிக்காக போயிருந்தேன். அப்பொழுது மருத்துவர் சொன்னார், எல்லாம் சரியா இருக்கிறது, நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார் என்று சொன்னார். Our God is a miracle working God. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். And as our pastors were blessing Pastor Justin Timothy about 52 years back, I went through this 50. பாஸ்டர் அவர்களை எல்லாரும் வாழ்த்தும் போது 2 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் நானும் 50 வயதை தொட்டேன். And to come here today and I have to rush back this night to go back to Bangalore. நான் இங்கே வந்து இன்றைக்கு இரவே மீண்டும் பெங்களூருக்கு திரும்ப செல்ல வேண்டியதா இருக்கிறது. I have to go and celebrate my birthday in Bangalore tomorrow. காரணம் நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளை அங்கே கொண்டாட வேண்டி இருக்கிறது. So we are one family, as pastor said, when he says happy birthday, I think I can say same to you. நாங்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்போதெல்லாம் அவர் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் திரும்பவும் உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். Because February 1 and February 2
intercedes at some point in some country sometime. காரணம் பிப்ரவரி 1 தேதியும் 2வது தேதியும் எங்கோ ஏதோ ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு நேரத்திலே ஒன்றாக இணைந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. So we both go back and forth. நாங்க முன்னும் பின்னுமாய் போய் வந்து கொண்டுதான் இருக்கிறோம். So please hold me in your prayers. I've come with my cousin and also my son is here with me. எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய சகோதரரோடும் என்னுடைய மகன் அவரோடும் வந்திருக்கிறேன். So we are going back right after this program. I came just for this program. இந்த நிகழ்வு முடிந்த உடனே நாங்கள் திரும்ப செல்ல இருக்கிறோம். இதற்காகவே நாங்கள் வந்தோம். And the word of God has already been given here to pastor. தேவனுடைய வார்த்தை போதகருக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்தாயிற்று. One of the pastors who ministered here, he very clearly mentioned that God wants to bless him with 120 years. இங்கே ஆசீர்வாதத்தை கூறின போதகர் அவர்கள் இப்படி சொன்னார்கள், தேவன் அவரை 120 வயது வரை வாழ விரும்புகிறார். That's what the Lord blessed mankind in Genesis chapter 6. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே தேவன் அதை சொல்லிதான் மனிதனை ஆசீர்வதித்தார். The Lord said the man's age shall be 120. தேவன் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடம் என்று சொல்லியே ஆசீர்வதித்தார். The Lord blessed man to be 120 years in this world. இந்த பூமியிலே 120 ஆண்டுகள் மனிதன் வாழும்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். I think Pastor Matthews brought that up here. Pastor Matthews brought that up here. Pastor Matthew அவர்கள் இங்கே அதை முன் சொன்னார்கள். He said God wants us to live 120 years. அவர்கள் சொன்னார்கள் 120 ஆண்டு தேவன் நாம் இந்த பூமியிலே வாழ விரும்புகிறார். And Moses in his prayer is praying, Lord, thank the Lord hears even that and he stops the rain. But we have to understand in its season things will flow according to that season. சில வேளைகளிலே தேவன் அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதின் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். Our Lord loves us so much, he humbles himself when we pray to him. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே நாம் ஜெபிக்கும் போது நமக்காய் அவர் இறங்கி வருகிறார். Humbled himself when Jacob prayed. யாக்கோபு ஜெபித்த பொழுது தேவன் இறங்கி வந்தார். I want to tell Pastor Jacob was a man of prayer. நான் சொல்ல வேண்டும் போதகர் ஜேக்கப் அவர்கள் ஒரு ஜெப மனிதர். A man of prayer who prayed and brought God himself down, not just the presence of God. போதகர்களுக்கு சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தை மாத்திரமல்ல, யாக்கோபு ஜெபித்து தேவனே இறக்கி விட்டார். And he is asking permission from Jacob. See, the day is going to break. Please let me go. தேவன் யாக்கோபிடத்தில் கேட்கிறார், பொழுது விடுகிறது, என்னை போக விடு. And he said, no, I will not let you go. யாக்கோபு சொல்றார், நான் போக விடவே மாட்டேன். That is the consistent prayer man Jacob was. அப்படிப்பட்ட ஒரு விடாப்பிடியான ஜெப மனிதன் தான் யாக்கோபு. Just out of my notes now. கொஞ்சம் ஆயத்தம் பண்ணதுல இருந்து வெளியே. But we got to understand our God is a God who works in its season. நாம் ஒரு காரியத்தை புரிய வேண்டும், தேவன் காலங்களின் அடிப்படையில் திட்டமிட்டு வேலை செய்கிறார். So what is the season now? காலங்கள் என்றால் என்ன? காலம் என்றால் என்ன? When you look at the nature, the natural, இயற்கையை நாம் பார்க்கும்போது we see there are 4 seasons in this world. 4 காலங்களை இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம். We see the spring season. நாம் துளிர் விடுகிற காலங்களை பார்க்கிறோம். And then we see summer season. வெயில் காலத்தை பார்க்கிறோம். Then we see fall season. அப்புறம் உதிர்கிறதான காலத்தை பார்க்கிறோம். Then we see winter season. அப்புறம் குளிர்காலத்தையும் பார்க்கிறோம். I hope you all understand seasons. உங்களுக்கு காலங்கள் என்றால் என்ன என்று புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். In this part of our country we don't have all the 4 seasons in operation. இந்த நமது நாட்டின் இந்த பகுதியில இந்த 4 காலங்களும் மாறி மாறி வருகிறது என்றால், but in the universe 4 seasons are active in some part of the world and it goes around everywhere. ஆனால் இந்த முழு உலகத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் இந்த 4 காலங்களும் ஏதோ ஒரு பகுதியில கடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. நீ ஆரோனிடத்தில் இவைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். Our God is a protocol God. நம்முடைய தேவன் நியாயப்படி சட்டப்படி செய்கிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். You got to understand where he places what he does. Nobody can understand, but God knows what he is doing. தேவன் எதை யாரை எங்கே வைக்கிறார் என்று நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தே செய்து கொண்டிருக்கிறார். The Lord is telling henceforth when Aaron is blessing my people, this is how he is got to bless them. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சொல்றார், ஆரோன் என்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது இத சொல்லி தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றார். Numbers chapter 6.
என்னாகமம் 6வது அதிகாரம் and verse 22 following. 22 முதல் தொடர்ந்து இருக்கிற வசனங்கள். And the Lord spoke to Moses saying, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, speak to Aaron and his sons. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், Then this is the way you shall bless the children of Israel henceforth. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, The Lord bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord make his face shine upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, The Lord be gracious unto you. உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. With these we bless our dear pastor. இந்த வார்த்தைகளோடு நான் போதகர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். May God's blessings rest upon him. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் மீது எப்போதும் தங்கி இருக்கட்டும். Thank you very much for this wonderful opportunity given to me. இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். Thank you so much. Thank you. Thank you. விசேஷமாக இந்த நாளிலே 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஊழியரை கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கைகளை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான எங்களுடைய ஊழியக்காரர் ஆண்டவரே ஜஸ்டின் தீமோத்தேயுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே 50வது பிறந்த நாளை கொண்டாடும்படியான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. இப்பொழுது உடைய மகனுக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை நீர் கொடுத்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய மகனை குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக தேவனின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. என்னாகமத்தின் புஸ்தகத்திலே மோசே ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடைசியாக 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த குடும்பத்தை நீ பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர் செய்கிற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகனை கர்த்தர் வல்லமையாய் ஆண்டவரே திருச்சி பட்டணத்துக்கு மாத்திரம் அல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அல்ல, இந்திய தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, உலக நாடுகளிலே உம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படும் கலங்கும் வேண்டாம் என்ற வார்த்தையின்படி இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி வந்த தேவன் தொடர்ந்து உடைய மகனையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. 120 வயது என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் வாழ்த்தினது போல கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மோசே மரிக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் குறைந்து போகவில்லை, அவருடைய கண்கள் இருளடையவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல தீர்க்காயுசை உடைய மகனுக்கு தந்து கர்த்தர் மென்மேலும் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நல்ல ஆண்டவர் தீர்க்காயுசும் உடைய இடது கரத்திலே செல்வமும் கனமும் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உடைய மகனுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் நீ தந்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரே பல திருமண நாளையும் பிறந்த நாளையும் குடும்பமாய் உடைய பிள்ளைகள் காண ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு உடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
Amen. Thank you, Pastor. Thank you. Please be seated. ஆண்டு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற அர்ப்பணிப்பை நான் இந்த நாளிலே காலையிலே சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான குடும்பத்திற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபாதர் இல்லா மதர் இல்லா அவங்க கூட மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல மனைவிக்காக, கர்த்தர்கள் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திசையினுடைய பகுதியில் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்திருந்ததான ரெவரண்ட் டி சவுந்தரபாண்டியன் அசம்பிளி சபைக்காரர் என்னுடைய பெற்றோர் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்தார்கள். இப்பொழுது இருக்கிறதா இந்த மொபைல் ஃபோன், மைக்கு, இந்த கோட்டு டையெல்லாம் பார்க்காத விசுவாச ஊழியர்கள் கொட்டடிச்சு டேம்லெட் அடித்து பாட்டு பாடுறதான ஃபெய்த் மினிஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடாம தோத்திரம் பண்ணி தண்ணியை குடிச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஊழியருடைய பிள்ளையா பிறந்த நான். எனக்கு தெரியும் என்னுடைய பெற்றோரெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் நல்ல கோழியை அடிச்சு அப்போல்லாம் அது கோழி வீட்டிலே வளர்க்குறதுனால சாப்பிடுவாங்க. மற்ற நாட்களெல்லாம் வெறும் கஞ்சி சாதாரணமாக ஏதாவது சாப்பிடுப்போம். அப்போ நான் பார்ப்பேன், நான் இது என்ன சாப்பிட்றாங்க, நமக்கு எதுவும் கிடைக்காது போலையே. பக்கத்து வீட்டில் நல்லா சமைக்கும் போது நமக்கு வாசம் வரும்போது நமக்கு ருசியாக அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குவேன். அப்போது வீடு சந்தைக்கெல்லாம் போவாங்க. இப்போ ஊழியக்காரன் நம்ம யாருமே வருஷத்துக்கு ஒரு முறை கூட இது செய்கிறதில்ல, அது கூட போகிறது கிடையாது. ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க, 5 ரூபா 2 ரூபாலாம் காணிக்க கொடுப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா அதனுடைய முந்தானையில் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து முழங்கால நின்று எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை எடுத்துகிட்டு போய் 10 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அரிசியெல்லாம் எடுத்து சமைச்சு எனக்கு தருவாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் ஊழியக்காரங்க தான். 2006ஆம் ஆண்டு அவர்கள் மரித்தார்கள். வள்ளியூரில் என்னுடைய அத்தான் இன்றைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க. எனக்கு அக்காவுக்கு 20 ஆண்டுகள் வித்தியாசம். 1971ஆம் ஆண்டு நான் பிறந்தேன், என்னுடைய அக்கா 1951 பிறந்தாங்க. அதனால் இங்கே இருக்கிற நேரம் நான் அக்காவாகவே நான் ஏற்கனவே ஏற்றுக்கொள்கிறேன். வாய்தாவி சொல்லிட்டா ஏதாவது நீங்கள் ஒன்றும் சொல்லிடாதீங்க, என் தங்கச்சி மாதிரிங்கிறதுக்கே அவர் என்னைய முறைக்கிறார். அக்காவை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, தங்கச்சியை கொடுத்துருக்கிறாரு, அவன் அண்ணனை கொடுத்துருக்கிறாரு. அப்பா எனக்கு அப்பா பாஸ் வெஸ்லி அவர் எப்பவுமே அப்படிதான். நான் அன்னைக்கு எனக்கு வரணுன்னே என் கண்ணுக்குள்ள பிறந்த நாளுக்கு நான் வராமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே அவர் எனக்கு அப்பா. ஆகவே தம்பி ஜாஷுவா, இன்னும் நிறைய பேர் எனக்கு நான் ஒரு ஆளாக எங்கள் வீட்டில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு பார்க்குற எல்லாருமே அண்ணன் அக்காவா தெரியும். ஸோ விசுவாசத்தில் வளர்ந்து வந்துதான ஊழியருடைய அட்டவணையில் நாங்கள் வளர்ந்தேன். ஆகவே ஃபாஸ்டிங் என்பது எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தண்ணி பட்டப்பாடு. எவ்வளோ நாள் கூட சாப்பிடாமல் இருப்போம். அசம்பிளி சாப்பிட்டால திருக்கோவிலூரில் 1993ஆம் ஆண்டு எனக்கு ஊழியத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது பாஸ் ஜெயராஜன் சொல்லி அனுப்புனாங்க, உனக்கு மாதம் 200 ரூபா சம்பளம். நான் அசம்பிளி சாப்பாடில் என்னன்னாக்கா 200 ரூபாயில் 20 ரூபாய் அவங்களே டைத்த தேவையில்ட்டு வாலண்டியராக நம்ம கொடுக்க மாட்டோம்னு நினச்சாங்களோ அது ஒரு பாலிசியாக இருக்குது. அந்த 180 வச்சு நான் ஜோம் பண்ணுவேன். அந்த 180லேயே மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். ஆமென். 94ஆம் ஆண்டு என்னுடைய திருமணம் நடைபெற்றது. மதுரையில் என்னுடைய கல்யாணம் நடந்தது. அதன் பின்பதாக செங்கோட்டை பக்கத்தில் முதல் முறை ஜெயராஜ் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கிராமத்தில் நெடுவைகள் அச்சன்புதூர் இருக்கிற மலை ஓர கிராமம். எனக்கு கொடுக்கப்பட்டதான சம்பளம் 400 ரூபாய். அதில் 40 ரூபா போயிடும். ஒரு பிஎஸ் சைக்கிள் கொடுத்தாங்க. அதை எடுத்து அந்த மலையோர கிராமங்கள்லாம் போய் நான் என் மலை ஊழியம் செய்வோம். அப்போ எங்களுக்கு 95ஆம் ஆண்டில் என்னுடைய மூத்த மகள் பிறந்தாள். 360 ரூபாயில் இந்த இனத்தை குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ நான் நல்ல தண்ணி குடிச்சு சின்ன வயசுலேயே சன்னியில் கூட சரியான சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் வளர்ந்ததுனால எனக்கு அது ரொம்ப பழக்கமானது. நான் அவங்களுக்கு அதை பார்த்தாச்சுன்னா இப்படியும் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் பார்த்து 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 வளர்ந்ததுனால அந்த கொரோனாலாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதில் ஒன்றுமே தெரியல. அதனால பழகிடுச்சு. பல விதமான உபத்திரவத்தின் பாதையில கடந்த ஊழியத்தின் பாதைகளில் 27 ஆண்டுகள் என் தேவனை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறைவையும் கர்த்தர் வைக்கவில்லை. என்னுடைய பெற்றோர் பட்ட பிரயாசங்கள், ஜெபித்த ஜெபங்கள், கண்ணீர்கள் எங்களை இப்பொழுது வாழ வைக்கிறது. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியசாலியான ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது. என்னை குறித்த என்னை காட்டிலும் வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறதுனாலே நான் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இதுவரைக்கும் இருக்கிறார்.
இன்னமும் இருப்பார். இதுவரை நடத்தினவை இன்னும் நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஒரு நாள் கூட நாங்கள் இன்னைக்கு பட்டினே இல்லை. என் தேவனை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இதுவரை நடத்தியிருக்கிறார். கடந்த 50 ஆண்டுகள் கர்த்தர் என்னை கடந்து போயிருக்கிற எல்லா ஊழியத்தின் பாதைகளிலேயும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார். உடன்பிறவாத நல்ல நண்பர்கள், நல்ல இன்லாஸை கற்றுக் கொடுத்திருக்காரு. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை விட்டு விலகாத நல்ல இயேசு என்னோடு கூட கர்த்தர் இவ்வளவு நாட்களாக வந்தார். அதே ஆண்டவர் உங்களையும் அற்புதமாய் நடத்துவார். அதை நினைத்தவனமாய் ஒரே ஒரு பாடலை நான் இந்த மாலை நேரத்தில் பாடி நான் முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர்.
நாம் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். ஏழை நாம் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். கண்மலையின் மறைவில் விளக்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலமும் என்பது என்று வாசிக்கிறோம். ஆனால் ஊழியக்காரர்களாய் நாம் சேர்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அது ஆரோன் தலை மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் இறங்கி அவனுடைய அங்கியில் வழிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 133 சங்கீதத்தில் கடைசி நீ வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளையிடுகிறார். இப்போ அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தி அவர்களுடைய பிறந்தநாள் 50வது நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். எல்லாரும் சேர்ந்து பல பரிசுத்தவான்களுக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. அவர் தன் கடந்து வந்த பாதையெல்லாம் பாச சொன்னார். அவர் என்னிடத்துல கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், தீமோத்தி பெரியமான்னா அவர் உலகம் சுற்றி வாலி வரலாங்க, இங்கேயே இருக்க மாட்டார் திருச்சியில், அப்படி தான் நான் சொல்லுவது வழக்கம். கர்த்தர் அவருக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் மேலே வச்சிருக்கிற விளையாடப்பட்ட அபிஷேகத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என்னாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7:30-25 இப்படி சொல்லுகிறது, 50 வயது வந்தவொடனே ஆசரிப்பு கூடாரத்தில் வேலையை ட்ராப் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் காவல் காக்கிற வேலை செய்யணும்னு எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் 50 வயதுக்கு அப்புறம் தான் இனி another 50 years கர்த்தர் இன்னும் நீங்கள் அதிகமாக ஓட தேவன் பலன் தருவார். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு பின்னாடி பாருங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறது வழக்கம். உங்களுக்கு எனக்கு தெரியும், ஒரு பெண்ணு தான். அது ஒன்று தாயாக இருக்கணும், இல்லைன்னா தாரமாக இருக்கணும் மனைவி. பாஸ்டர் ஒரு தடவை ஓடுறாருன்னா நான் இவருக்கு அதிகமாக கனப்படுத்த விரும்பலை. ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான், ஆனால் பின்னாடி இருக்கிற பாஸ்டமாக தான், சும்மா சொல்லக்கூடாது. அவர்களுக்கு தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அவருடைய முழங்கால், அவங்க கண்ணீர், அவங்க ஜெபம், இந்த பிள்ளைகளுடைய ஒரு மனம், குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலங்க ஒரு 5 விரல் ஒன்று போல இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், வித்தியாசமான நினைவுகள் இருக்கும். அவரோடு கூட இணைந்து சேர்ந்து பாருங்க ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாங்கன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. ஸோ கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார், பழகி பெருகை செய்வார். நம்ம எல்லாரும் வருமானப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், பாதையை நெய்யாய் பொழிய செய்கிறவர். அருமையான தேவனுடைய மனிதனுக்காக ஜஸ்டின் தீமோத்திக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களை வருமானப்படுகிறோம். அப்படி மகன் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இதுவரை செய்த ஊழியங்கள் போல அல்ல, இன்னொரு வித்தியாசம், ஒரு அனதர் டைமென்ஷனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போங்கன்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு 50 வருடம் இட்ஸ் ஜூப்ளி இயர். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் தகப்பனே, அது விடுதலையின் ஆண்டு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில் கூடின போது, பெண்டெகாஸ்ட் டே 50வது நாள், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் ஊற்றப்பட்டீர். அதன் பிற்பாடு திருச்சபை ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. ஆவியானவருடைய ஆளுகை தகப்பனே, சத்தியம் உலகமெங்கும் பரம்புனது போல இந்த 50வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை விசேஷித்த விதமாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இன்னும் ஒரு புதிய யுகத்திற்குள் நம்முடைய மகனை கொண்டு போவீரா. மகனை கொண்டு செய்ய நினைத்தது கர்த்தர் ஒருபோதும் தடைபடாது என்று அறிக்கை பண்ணுகிறோம். நல்ல நீடி ஆயுளையும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுங்க. பாஸ்டமாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அருமையான 3 பிள்ளைகள், யோபின் பிள்ளைகளைப் போல கர்த்தர் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவார்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஆசீர்வாதம் இப்பொழுது சதாகாலங்களில் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுகிற அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் தீமோத்தேயுடைய குடும்பத்தாரோடு கூட என்னாலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கவனமாக கேட்டு அதை தன்னுடைய பேச்சில் கூட அப்படியே இடையில விட்டுறது தான் நல்ல பேச்சாளர். அது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாங்க. அவர் சொன்னார், ஜஸ்டின் அண்ணன் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னால் இவர் சேஃப் டூன்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் மட்டும் கேக் கட் பண்ணிட்டா நீங்கள் மட்டும் கட் பண்ணாமல் போகலாமா? அப்போ சேஃப் டூ மாதிரி 2 பேரும் கேக் கட் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய பிறந்த நாளையும் இன்றே கொண்டாட நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். எல்லாமே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே அருமையான உம்முடைய ஊழியக்காரர் எபனேசர் ஆண்ட்ரூ ஜார்ஜ் அவர்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். Father, Son and the Holy Spirit, you are the one who designed his life, his frame. Lord God, now we pray that you place a special anointing as you enter into another year, oh God. Lord God, we pray for you to pour out your special anointing upon him for the new year, oh God. Lord, bless him with new visions, new strength, and new strength and favor, mercy. Lord, joy, wealth, health, prosperity. Bless him, Lord. Use him mightily for your glory, Master. Hallelujah. Bless his family, bless his church family, the spiritual family. Lord, let him celebrate many more birthdays, live long with good health, Lord. Hallelujah. Bless him, bless him. Let your divine health stay upon his body. Let your divine healing stay upon his body. Hallelujah. Till the end of his life, oh God. Give him good strength in his physical body, Master. Thank you, Lord. Thank you, Lord, for his birthday. We give you the glory. You deserve the glory and the honor. In Jesus' mighty name. Amen. நம்ம இன்வைட் பண்ணி எல்லாரும் எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்த பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவை ப்ளஸ் பண்ண அங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபுட், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அப்பாவை ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஹாப்பி பர்த்டே டாடி. தேங்க்யூ.